திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுக்க என்டிஏ கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை, கடலூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் என்டிஏ கூட்டணி சார்பாக ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளை கொண்டு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அது சென்னை எம்ஜிஆர் நகரில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு தமிழக அரசு, திமுக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அதேபோன்று கடலூரில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்தும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்களை முன்வைத்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரையில் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள், அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மதுரையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது, இன்றைய நாளில் தமிழகம் முழுக்க என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தமிழக அரசு, திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படியே காலை முதலே தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் என்பது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகிவிட்டது, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பல்வேறு இன்னல்களை மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்று என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஆங்காங்கே கோஷங்கள் எழுப்பப்பட்டு, முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டு, முழக்கங்களை அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல இடங்களில் தமிழகம் முழுக்க நடைபெற்று வரக்கூடிய பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கான என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் திட்டமிட்டபடி என்டிஏ கூட்டணி கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டில் விமர்சனம் முன்வைத்து பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள் என்டிஏ கூட்டணி கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது.